அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கணபதிக்கு வந்து அருகம்புல் மாலை வந்து சாத்தி வழிபடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். கணபதி அப்படின்றது வந்து ஒரு முழு முதற் கடவுள். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் முதல்ல கணபதியை வணங்கிட்டு தான் நம்ம பண்ணுறோம். கணபதி அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். எப்படி அப்படின்னா, கணபதியினுடைய அந்த உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். ஓம் அப்படின்றது பிரபஞ்சத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு சவுண்ட் எனர்ஜி. இன்னைக்கு ஏன் எல்லா மந்திரத்துலேயும் நம்ம ஓம் அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய அந்த சவுண்ட் அப்படின்றது வந்து ஓம் அப்படின்ற சவுண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த மந்திரங்களை ஓம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணும்போது நம்முடைய அந்த சவுண்ட் எனர்ஜியும் பிரபஞ்சத்தினுடைய சவுண்ட் எனர்ஜியும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் ஓம் அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கணபதிக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான தந்தங்கள் இருக்கும். ஒரு தந்தம் உடஞ்சிருக்கும், இன்னொரு தந்தம் முழுசாக இருக்கும். உடஞ்சிருக்கிற தந்தம் பேர் வந்து பாசஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தின் மீது பற்று வைத்தால் அது வந்து நமக்கு கிடைக்காது, அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் அந்த தந்தம் வந்து உடைச்சி வச்சுருக்காங்க. அந்த முழுசாக இருக்கக்கூடிய தந்தம் அதனுடைய பெயர் வந்து பரஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரஞானம் அப்படின்னா கடவுள் மேல் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள், நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து எப்போவுமே நிலச்சிருக்கும் அப்படின்றதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த தந்தம். இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயிறை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கணபதி இப்போ நம்ம வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று வந்து தலையில் குட்டிப்பாங்க, இன்னொன்று அந்த காது நம்ம கம்மல் போடுறோம் அந்த இடத்த கீழே இழுப்பாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு 2-3 புராண கதைகள் இருக்குது. ஒரு கதை அகத்தியரை வச்சு வரும், இன்னொன்று வந்து ஒரு அரக்கன் முகாசுரன் நினைக்கிறேன், அந்த அரக்கனை வச்சு கூட ஒரு கதை வரும். ஏன் அதுக்கு பண்ணுறோம், அது பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தலையில் கூட்டும்போது அந்த இடத்த டச் பண்ணும்போது நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். அது வந்து ஒரு அக்கு ப்ரெஷர் அதில் உள்ள ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம காது கம்மல் போடுற இடத்த கீழே இழுக்கும்பொழுது கண் பார்வை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிங்க வந்து பாம்படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காதில் மாட்டியிருப்பாங்க. அவங்களுடைய காது கம்மல் போடுற இடம் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டிகளுக்கெல்லாம் முன்னாடி கண் பார்வை வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் கொடுக்கல. 80 வயசு 85 வயசு ஆனாலும் கண்ணாடின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தேவைப்படல அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. அருகம்புல் பொறுத்த வரைக்கும் நம்ம விதை போட்டு தான் அதை முளைக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அது எப்படி முளைக்குதுன்னே தெரியாது. சாதாரணமாக ஒரு மழை பெஞ்சாலே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அது எவ்வளோ தான் வாடி காஞ்சி அது கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு அந்த இடத்துல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட, சின்னதாக ஒரு மழை பெஞ்சாலே அது வந்து பச்சை பசேல் அந்த இடத்த ஆக்கிடும். அந்த அளவுக்கான ஒரு அழிவில்லாத ஒரு சக்தி மாதிரி இருக்கும் இந்த அருகம்புல். அதே மாதிரி மனிதனுடைய ஆத்மா வந்து எப்படி அதனுடைய தோற்றம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தில் வந்ததுன்றது தெரியாது. அதே மாதிரி ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஸோ அருகம்புல் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆத்மாவை வந்து மனிதனுடைய ஆத்மாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணு. நம்ம மதம் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேரும் அப்படின்றது தான். ஜீவாத்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து அருகம்புல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பரமாத்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது கணபதியினுடைய அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், பிரபஞ்சத்தினுடைய அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அந்த உருவம். ஸோ அதனால தான் கணபதிக்கு வந்து அருகம்புல்லை வந்து சாத்தி வழிபடுறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, எப்போவுமே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் அப்படின்றத ஒரு ஞாபகப்படுத்தணும் திரும்ப திரும்ப அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த அருகம்புல்லை வந்து கணபதிக்கு சாத்தி வழிபடுறோம். நன்றி.